Hello everyone, welcome back to the channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு திருப்பி மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டி இது நிஃப்டி 15 மினிட்ஸ். இன்றைக்கி நமக்கு ட்ரேடே கிடைக்கல கைஸ். எங்கேயுமே நமக்கு ட்ரேட் கிடைக்கல. ஏன்னா நம்ம லெவல்ஸ் எதுவுமே வந்துட்டு நமக்கு அலர்ட்டே கிடைக்கல. இந்த லெவலில் ஒரு அலர்ட் கிடச்சது, ஆனால் நான் ட்ரேட் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் டேரெக்டாக கீழே வந்துட்டு வரணுன்னா வந்துடும். ஓகே, இங்கே ஒரு சின்ன ஒரு அப்சைட் டவுன் ஹேமர் கிடச்சிருந்தா கூட நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. ஸோ ஐ டி நாட் ட்ரேட். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். வேறு எதுவுமே லாஜிக் கிடையாது. இப்போது என்னோடய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தா சேம், நான் அதுக்கே தான் ஸ்டிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல இந்த ஜோனில் ஒரு நெகட்டிவ் கேண்டில் கிடைக்கணும். அதாச்சும் நெகட்டிவ் சென்டிமெண்ட், அதாச்சும் இந்த மாதிரி ஒரு கேண்டில். ஓகே, இந்த மாதிரி ஐ வில் ஷோ யூ. இந்த மாதிரி ஒரு கேண்டில் எனக்கு இந்த ஜோனில் கிடைச்சா கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப மேலே கிடச்சிருக்கு. இங்கே நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இது ஒரு சப்போர்ட், இது ஒரு டைனமிக் சப்போர்ட். இங்கேருந்து மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கேனா நான் 2-3 ட்ரேட்ஸ் கூட எடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன் நிஃப்டி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போய்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு எதுவுமே இன்றைக்கி கிடைக்கல கைஸ். அது போக இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய எஸ்எல் ஹிட் ஆச்சு. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா டேரெக்டாக மார்னிங் இமீடியட் ஃபர்ஸ்ட் கேன்லேயே வந்துட்டு ட்ராப் பண்ணி ஃபுல்லாக சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிச்சு டேரெக்டாக. ஸோ நம்ம லெவல்ஸ்க்கு வந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதும். எல்லா ட்ரேடுமே கேப்சர் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் மார்க்கெட்டை எல்லா மூவ்ஸுமே கேப்சர் பண்ண முடியாது. எல்லா மூவ்ஸும் கேப்சர் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு நிறையா லாஸஸ் இருக்க ஆரம்பிப்பீங்க. அந்த லாஸஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. உங்கள் லெவல்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வராட்டி இட்ஸ் டோட்டலி ஃபைன். எனக்கு ட்ரேட் கிடைக்காட்டி ஃபைன். நல்லா இந்த விஷயம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் மணி லூஸ் பண்ணாமல் கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணுறத கூட ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரோட ஒரு அடையாளம். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி. நாளைக்கு சேம் கைஸ். அதாச்சும் இந்த லெவல் 44,150க்கு கீழே 170-160க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். பை சேம் இந்த மாதிரி தான். அதாச்சும் 44,640 630க்கு மேலே போச்சுனாவே பை யோசிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் தடங்களாக இருக்கும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இது ரெண்டுமே வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா சப்போர்ட் பார்த்திங்கன்னா நிறைய டைம் ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ரெசிஸ்டண்ட்டும் நிறைய டைம் ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் வீக் ஆகிடுச்சு. இப்போது புது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் ட்ரை பண்ணும். இது ஒரு சைட்வே மார்க்கெட்ஸ். இந்த சைட்வே மார்க்கெட்டில் நிறைய பேர் லூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் க்ரூட் ஆயில் இன்றைக்கி நிறையா லாஸ் எடுத்தேன். பிகாஸ் க்ரூட் ஆயிலையும் சேம் என்னாச்சுன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்வேர் இங்கெங்கேயோ கேப் டவுன், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சம்திங் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. இங்கே செல் பண்ணேன், மேலே ஸ்டாப் லாஸ். மேலே பை பண்ணேன், கீழே ஸ்டாப் லாஸ். அப்புறம் இங்கே செல் பண்ணேன், மேலே ஸ்டாப் லாஸ். இதே தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோடய ட்ரெண்ட் லைனுக்கு வந்து கூட நான் ட்ரேட் எடுக்க முடியல. ஏன்னா என்னோடய டேயோட ட்ரேடு முடிஞ்சிருச்சு. ஏதாச்சும் 3 to 4 ட்ரேட்ஸ் நான் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு என்னோடய லாஸ் லெவல் ரீச் ஆகிடுது. என்னால் இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு லாஸ் எடுக்க முடியுங்கிற லெவல் ரீச் ஆனோடனே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நான் ட்ரேட் எடுக்கல. இந்த ட்ரேட் இப்போ கூட நான் பார்த்தேன், எடுக்கலாம்னு நினச்சேன். பட் இங்கே இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ட்ரேட் எடுக்கல. ஓகே, தட்ஸ் இட், சிம்பிள். இப்போ க்ரூட் ஆயில் நமக்கு நெக்ஸ்ட் மூவ் என்ன வரும்னா, அதாச்சும் இந்த லெவல் வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். இந்த சப்போர்ட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய டைம் ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஈஸியாக போயிடும், போகிற மாதிரி இருந்தால் போயிடும். இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பையிங் ஆகிருக்கு. ஓகே, இல்லை மேலே சைடு பிரேக் ஆச்சுன்னா கூட வெல் அண்ட் குட், நான் பை பண்ணிக்குவேன். ஓகே, என்னோடய டார்கெட் ஆல்ரெடி டிஃபைன்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு 3 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிலாடெக்ஸ். ஓகே, ஃபிலாடெக்ஸ் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராகவே வந்து இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் இயர் ஆகிடுச்சு. இயர் ஆகலை. ஓகே, 328 டேஸ். ஓகே, 328 டேஸ் இங்கிருந்தே வச்சுக்கலாம். ஓகே, 337 டேஸாக வந்து இது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி அது பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஓகே, ஆல்ரெடி ஒரு டைம் பிரேக் அவுட் கொடுத்து ஃபெயிலியர் ஆகி கீழே வந்துச்சு. திருப்பி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்ம நாளைக்கு இங்கே நாளைக்கு ஒரு நாள் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுவேன். நான் என்ட்ரு பண்ணி என்னோடய டார்கெட்ஸ் இதாக தான் இருக்கும். இந்த டார்கெட்ஸ் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகே, ப்ரீவியஸாக இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறக்கு ஒரு நல்ல இடம்.
ஆல்வேஸ். ஓகே, ஏன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சலாக இருக்குது. தெர் இஸ் a ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டியும் ரிஸ்க் ரிவார்ட் இருந்தாவே நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிசிபிஎல். பிசிபிஎல்லும் சேம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே எனக்கு இன்னும் ஒரு இல்லை 2 கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக என்டர் பண்ணுவேன். திஸ் வில் பி மை ஸ்டாப் லாஸ். தட் இஸ் 182 பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 175 176 வச்சுக்கலாம். அதாச்சும் வச்சுக்குவேன். ஐ வில் டூ இட். ஸோ நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போ தான் நான் ஒரு இங்கிலீஷில் வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே நிறைய விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம் பஜாஜ் ஃபினான்ஸில். வீக்லி டைம் ஃப்ரேமில், டெய்லி டைம் ஃப்ரேமில். வீக்லி டைம் ஃப்ரேமில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதாச்சும் இது இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்துட்டு டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து டபுள் பாட்டம். ஓகே, இது வந்து நெக்லைன். இது வந்து நெக்லைன். இந்த நெக்லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்டாக் மேலே போகுங்கிறது இது ஒரு பேட்டர்ன். ஓகே, இது ஒரு பேட்டர்ன். அதாச்சும் இந்த டபுள் பாட்டமோட நெக்லைன் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இப்படி போகுங்கிறது தான் வந்துட்டு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்மளும் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து நீங்கள் வீக்லியில் பார்க்கலாம், டெய்லியில் பார்க்கலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, வீக்லியில் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அ கப் அண்ட் ஹேண்டில். கப் அண்ட் ஹேண்டில் தெரியும் வீக்லியில். ஸோ இங்கே நம்ம ஆர்க்குக்கு போனால் இங்கேருந்து நம்ம ஆர்க் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அ கப் and this is a handle. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரையும் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணும். அது பிரேக் அவுட் பண்ணி அதாவது பிரேக் டவுன் பண்ணி ரிட்டர்ன் அது மேலேயே வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இது இப்படி கூட வைக்கலாம். தட்ஸ் இட். கிரியேட் இப்படி வச்சுக்கிட்டா கூட ரிட்டர்ன் அது ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. அதாவது பிரேக் டவுன் பண்ணி ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, ஸோ இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில். கப் அண்ட் ஹேண்டில் இஸ் எ வெரி வெரி ப்ராஃபிட்டபுளான ஒரு பேட்டர்ன். ஓகே, அதாச்சும் நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, இதுதான் என்னோடய பை, இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸ். டார்கெட் இஸ் அன்டிஃபைன்ட். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நான் டார்கெட் எப்போவுமே வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் அதாச்சும் நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் தான் மோஸ்ட்டாக பண்ணுவேன். கேண்டில் பை கேண்டில் கூட ஒரு சில டைம் பண்ணுவேன். ஒரு சில டைம் டிபெண்டிங் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் சைடு வேஸ் போதா எப்படி எதுன்னு பார்த்துட்டு பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் டுடேஸ் அனாலிசிஸ் கைஸ். இது வந்து என்னோடய வியூ மட்டும்தான், நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேங்கிறது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் லேர்னிங் இதில் கிடைக்குங்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள். நாளைக்கு நான் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ரீசன் கிடைக்கும் எதுக்கு இது கற்றுக்கணுங்கிறதுக்கு. நீங்களும் உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.